இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி, சந்தோஷம், ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுத்தி இருந்துட்டே இருக்கும். இந்த ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும். சரியா? அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பத்தி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம். சரியா? கும்பராசியை பார்த்தோம்னா, இதுவும் சனிக்கு உண்டான ஆட்சி பெற்ற ராசி. ஆனா மகரத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே புதுமை விரும்பியா இருப்பீங்க, டிசிப்ளின்ங்கிறது இருக்கும். அடுத்தது ஃப்ரீடம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். சமூக சேவை, ஓகேவா, சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே உங்களோட இன்பில்டு குவாலிட்டிஸ். விஷனரி வித் லாஜிக் அப்படிங்கிறது தான் கும்பராசி. நீங்க எப்போதுமே யாரோட பாதையுமே பின்தொடர மாட்டீங்க. உங்க சொந்த பாதையை நீங்க உருவாக்கி அதுல பயணிப்பீங்க. ஸோ எப்போதுமே நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. பி யுவர் ஓன் பாஸ் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடலயே எப்போதுமே இருங்க. நீங்க ரொம்ப நேரம் போரிங் விஷயத்துல நீண்ட நேரம் உங்களால இருக்கவே முடியாது. புதுசா யோசிக்கணும், புதுசா பண்ணணுங்கிறது தான் உங்களோட மோட்டிவேஷனாவே இருக்கும். ஸோ டு பிரிங் த நியூ திங்ஸ் ஆர் நியூ டெக்னிக் டு த யுவர் கோல், அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும். உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். அப்போ அது வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமா கொடுக்கும். அந்த பேசுற அந்த விளக்கம், அந்த பொலைட்னஸ், அது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ எப்போதுமே உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், டீச்சிங், டிஜிட்டல் கிரியேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரா ஃபிட் ஆகும். அதை எப்போதுமே விட்டுறாதீங்க. ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே கட்டுப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது. எப்போதுமே சுதந்திரத்தை எதிர்பார்ப்பீங்க. எப்போதுமே ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதனாலே என்ன அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், கிரியேட்டிவ் கெரியர்ஸ், இதுல தான் வந்து உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க ஒருத்தவங்க கீழே வேலை செய்யறதோ இல்லை வந்து ரொம்ப வந்து டாமினண்டா இருக்கக்கூடிய ஒர்க் உங்களுக்கு செட் ஆகுது. நீங்களே உங்களை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், கிரியேட்டிவா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு தொழில இருக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு மேட்ச் ஆகும். உங்களோட ஆட்டிடியூடுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க உங்களோட மைண்ட் எப்போதுமே ஒய் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும். ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணாம நம்பவே மாட்டீங்க. நீங்க சயின்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இனோவேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட பிளே கிரவுண்ட் மாதிரி. ஸோ எப்போதுமே ரிசர்ச் மைண்ட் எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு. அதை எப்போதுமே வளர்த்துக்கோங்க. எப்போதுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு எப்போதுமே சொசைட்டி பக்கம் தான் இருக்கும். சோசியல் சர்வீஸ், அவேர்னஸ், ரிஃபார்ம் ஒர்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ எப்போதுமே அதை வந்து விட்டுறாதீங்க. அதை எப்போதுமே எவ்வளோ சர்வீஸ், சோசியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மைண்ட் காம்னஸை கொடுக்கும். இந்த கும்பராசிக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பி த கன்சிஸ்டன்சி. எப்போதுமே கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி இல்லாததுனாலேயே பெரிய பெரிய அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் இருக்கும், அதுக்குண்டான நாலேஜ் இருக்கும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுறதுனால மொத்தமாக போயிடும். ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அந்த ஆட்டிடியூடு வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து சஜஷன் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்லோ டவுன் ஆகிடுவீங்க. ஸோ வந்து அந்த ரெக்கக்னேஷன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் மட்டும் உங்களோட ட்ரையை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த ஆட்டிடியூட் எப்போதுமே வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காம் அவுட் சைடு, ஸ்டோம் இன்சைடு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய இயல்பு எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, மைண்ட்ஃபுல் ஹேபிட்ஸை வந்து எப்போதுமே கடைபிடிங்க. எப்போதுமே மெடிடேஷன், ஜேர்னலிங், எப்போதுமே அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண தான் உங்களுடைய மைண்டு கிளியராக இருக்கும். மைண்டு கிளியராக இருந்தால் தான் கன்சிஸ்டன்சி ஃபாலோ ஆகும். கன்சிஸ்டன்சி ஃபாலோ ஆனால் தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆட்டிடியூடை வச்சுக்கோங்க.
பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ல போடுங்க. அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.